இப்போ நம்மாழ்வாரை மற்றவங்க புரிஞ்சிருக்கிறது கஷ்டம். எல்லாம் வெவ்வேறு மாதிரி இருக்குது, வெவ்வேறு மாதிரி இருக்குது. ஆனால் கதிர்முருகன் சொன்ன விஷயங்களை வச்சுட்டு நான் மண்டையில் என்ன வச்சுட்டு வந்தேன்னா, இன்றைக்கி நம்ம அதிக நேரம் பேசக்கூடாது, நிறைய பேரை பேசணும், கொடுத்து கொடுத்து வாங்குறதா இருக்கணும், சும்மா கொடுக்கறதாகவும் வாங்கிட்டு போகிறதாகவும் இருக்கக்கூடாது. இப்படி தான் மண்டையில் வச்சுட்டு வந்தேன். ரொம்ப பொறுக்கி எடுத்த தேர்வு செய்யப்பட்ட ஆட்கள் வர்றாங்கன்னு அவர் சொல்லியிருந்தார். சரி, அதை அப்படியே பயன்படுத்திடுவோன்னு. ரெண்டாவது என்ன மண்டையில் ஓடி இருந்ததுன்னா, இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி முடிகிற நேரத்தில் நம்ம ஒரு கூட்டம் ஆயிடணும், ஒரு சங்கம் ஆயிடணும் சொன்னோன்னா, பின்னாடி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு ஒரு வேலை திட்டத்தோடு இதை விட்டு கலைஞ்சு போகணும் சொன்னோம். அப்போ இன்றைய நிகழ்வு அப்படியா இருக்கணும்னு சொன்னேன். அதுக்கு வேண்டிய அடுத்த அழுத்தத்தை ஏற்படுத்துறது நம்ம வேலையாக இருக்கணும். அந்த மனசோட வந்தேன் நான். இது ஒரு நல்ல மலை வளச்சூழல் சொன்னேன். இதுக்கு ஏற்றாற் போல் இதை தியான மண்டபமாகவே உருவாக்கி இருக்கிறாங்க. கொண்டோனையும் பாருங்கள், அதிகம் செலவு இல்லாமல் செஞ்சுருக்கிறாங்க, கிடைக்கிற பொருள்களை வச்சுட்டு செஞ்சுருக்கிறாங்க. வெளிச்சம் உள்ளே வர்ற மாதிரி இருக்குது, காற்று உள்ளே வர்ற மாதிரி இருக்குது. ஆனால் இன்றைக்கி நிறைய செலவழித்து கோடிக்கணக்கில் செலவழித்து கட்டடம் கட்டுறதெல்லாம் எல்லா சன்னாலும் மூடி கிடக்கும், உள்ளே ஏர் கண்டிஷன் பண்ணியிருக்கோம். இங்கே எதுக்கு ஏர் கண்டிஷன் பண்ணீங்க? நீங்கள் சுகமாக இருக்கணுங்கிறதுக்காக தானே. ஆனால் ஏர் கண்டிஷன் பண்ணுறதுக்கு மின்சாரம் வேண்டியிருந்தது தானே. அந்த மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கு கரியை எரிச்சிங்க தானே. கரியை எரித்து ஆகாயத்தை சூடாக்குனீங்க தானே. அந்த கரியை எடுக்கிறதுக்கு பூமியை தோண்டிங்க தானே. அங்கேருந்தே இயற்கையெல்லாம் அழிச்சிங்க தானே. அதை தூக்கிட்டு வர்றதுக்கு பாதை போட்டிங்கல்ல, அங்கே எல்லாத்தையும் அழிச்சிங்க தானே. அதில் டீசலை ஊற்றி விட்டு அந்த ரயிலை ஓட்டினீங்க, அங்கே ஆகாயத்தை சூடாக்குனீங்க தானே. டீசல் எடுக்கிறதுக்கு அங்கே சுரங்கம் தோண்டிங்க தானே கடலில். அந்த கடல் தண்ணியெல்லாம் ஆசைப்படுத்தினீங்க தானே. அப்போ நீங்கள் சுகமாக வாழணும்னு நினச்சி நம்ம சுகத்தெல்லாம் அழிக்கிறதுக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இயற்கையிலேருந்து விலை போயிட்டு இருக்கிறோம் சரிதானா. ஆனால் உண்மையில் சுகங்கிறது இயற்கையை நெருங்கி போவது மட்டும்தான் இருக்குது. அதுக்கு ஏற்றாறு போல் இங்கே ஒரு வளாகத்தை உருவாக்கி நம்மளெல்லாம் கூட்டி கட்டி வச்சு பேசுகிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. இதுலேருந்து நம்ம ஏதாவது நிறையா பாடம் கற்றுக்கணும். அந்த ஆரம்பத்தில் நல்ல மனசில் முடிவு பண்ணிக்கோங்க. நம்மாழ்வார் அதான் நம்மாழ்வாரை நீங்கள் நிறைய பேர் புரிஞ்சுக்கல. நீங்கள் நம்மாழ்வாரை கேட்டதுக்காக வந்திருக்கீங்க. நம்மாழ்வாரை உங்களுக்கு அறிமுகப்படுத்தினாலும் ஒழுங்காக அறிமுகப்படுத்தலை. இவ்வளோ காலம் கதிர்முருகன் என் கூட இருந்த போதும் கூட நம்மாழ்வாரை அவர் சரியாக புரிஞ்சுக்கலையா, இல்லை சரியாக உங்களுக்கு அறிமுகப்படுத்தலையான்னு புரிஞ்சுக்கலைங்கய்யா.